வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நான் ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ண இந்த ஸ்மால் சைஸ் பேஸ்கெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 5 கூடைகள் இருக்குது. 5மே வந்து டிஃப்ரெண்ட் சைஸ் டிஃப்ரெண்ட் மாடலில் நான் வந்து போட்டிருக்கேன். எல்லாமே வந்து எப்போ யூஸ் பண்ணுற டீலக்ஸ் வேரில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடைகளோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம், எவ்வளோ ரோல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி பர்பஸுக்கெலாம் இந்த கூடைகள் வந்து கேட்குறாங்க அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து வாட்டர் பாட்டில் மட்டுமே வைக்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் சைஸுக்கு நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து லஞ்ச் பேக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கோயிலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2 ரோலில் பிளெயினாக மேக் பண்ணிவிட்டு 2 பக்கமே இந்த மாதிரி ஸ்வஸ்திக் டிசைன் போட்டிருக்கேன். டெய்லி பர்பஸ்க்காக கேட்டிருந்தாங்க. இது வந்து ரோஸ் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் லைன் பேஸ்கெட் மாடல் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து டெய்லி பர்பஸுக்காக அவங்க வந்து கேட்டிருக்காங்க. சிவன் கண் கூடையும் அதே மாதிரி தான். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட்லாம் நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. இந்த வாட்டர் பாட்டில் கூட வந்து 1.25 ரோல் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பேஸும் நார்மல், ஹைட்டும் நார்மல் தான். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. 2 பாட்டில் வந்து வச்சுக்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க. டார்க் க்ரீன் அண்டு சாண்டில் கலர் யூஸ் பண்ணி இந்த கூடையை வந்து மேக் பண்ணியிருக்கேன். நான் வந்து ப்ளேஸ் பண்ணியும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இந்த சைஸ் தான் அவங்க வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் வைக்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. 2 இதே மாதிரி பக்கத்துலேயும் ஒன்று வச்சுக்கலாம். ரொம்பவே ஆப்டாக வந்து கரெக்டாக இருந்துச்சு அவங்களுக்கு. இது வந்து இதோட மெஷர்மெண்ட் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா, 6.25 அடியில் 15 வயர் வந்து கட் பண்ணிக்கணும். பேஸ் வந்து 7 லைன்ஸ். பேஸ் போட்டு முடித்ததும் குச்சி சொருகிக்கோங்க. ஹைட் வந்து 26 லைன் போட்டு 1 லைன் மடக்கியிருக்கேன். அதாவது க்ரீனும் சாண்டலும் வந்து ஈக்குவலாக நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். செக்குடு பேட்டர்னாக வந்து போட்டிருக்கேன் நான். ஹேண்டில் வந்து ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ஷார்ட்டாகவும் இல்லாமல் கையில் பிடிச்சிட்டு போகிற மாதிரி மீடியமாக அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி உள்ளே வந்து இன்னர் வயர் வந்து நல்லா 3 வயர் வச்சு நான் வந்து போட்டிருக்கேன். அடுத்து இந்த கூட வந்து 1.5 ரோல் கூட. இது வந்து டார்க் ரோஸ் வித் எல்லோ கலர் காம்பினேஷனில் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதோட மெஷர்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5 அடியில் 21 வயர் கட் பண்ணிக்கணும். பேஸ் 9 லைன், ஹைட் 20 லைன் போட்டு 1 லைன் உள்ளே மடக்கி சொல்லியிருக்கோங்க. இந்த 1.5 கட்டு கூடைக்கு நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் மாடல்ஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம். அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம வந்து மேக் பண்ணலாம். இது வந்து 2 ரோலில் பிளெயினாக ரெட் கலரில் பிளெயினாக போட்டு இந்த மாதிரி ஸ்வஸ்திக் டிசைன் வந்து போட்டிருக்கேன். இது வந்து லஞ்சு கொண்டுட்டு போகிறதுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6 அடியில் 24 வயர், பேஸ் 9 லைன், ஹைட் வந்து 23 லைன் போட்டு 1 லைன் மடக்கியிருக்கேன். பேஸ் போட்டு முடிச்சது இதுக்கும் குச்சி சொருகிருங்க. இதை விட கொஞ்சம் பெரிய கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்டை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 1.5 கட்டை விட பெரிய கூட எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து வாஷ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா அட்டை போட்டுக்கிட்டால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து. இந்த ஸ்வஸ்திக் டிசைன் எப்படி மேக் பண்ணுறேன்னு கூட தனியாக வீடியோ இருக்குது, அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ஈஸி தாங்க அந்த டிசைன்லாம் மேக் பண்ணேன். இப்போ இந்த கூடைக்கு இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். ஹைட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது வந்து 2.25 ரோல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து பேஸ் வந்து அவங்க எனக்கு ஒவ்வொரு லைன் இன்க்ரீஸ் பண்ணி கேட்டாங்க. பேஸ் வந்து இதுக்கு 10 லைனும் லென்த் வந்து 1 நாட்டோ 25 வயரும் வந்து போட்டு சொன்னாங்க. அதாவது 6.25 அடியில் 25 வயர், பேஸ் 10 லைன், ஹைட் வந்து 23 லைன் போட்டு 1 லைன் மடக்கியிருக்கேன். இது வந்து லைன் பேஸ்கெட் மாடலில் போட்டிருக்கிறதுனால ஒயிட்டு அப்புறம் சாண்டில், ஒயிட்டு சாண்டில்னு ஏணிப்படி முடிச்சு போட்டு நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். நான் பாருங்கள் குச்சி சொருகியிருக்கேன் நல்லா. இது வந்து கொஞ்சம் பெரிய டிஃபன் பாக்ஸ் வைக்கணும் அப்படின்றப்ப இந்த மாதிரி வந்து பேக் வந்து உங்களுக்கு அகலம் கொஞ்சம் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். அதனால நல்லா வந்து 2 அடுக்கு டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு வாட்டர் பாட்டிலு, தட்டு, தண்ணிலாம் வச்சு கொண்டுட்டு போகிறதுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதே சைஸ்லேயே எனக்கு வந்து சிவன் கண் கூட போட்டு கொடுங்கன்னாங்க. இப்போ இதே சைஸுக்கு போடணுன்னா சிவன் கண்ணோட மெஷர்மெண்ட் இப்போ பார்ப்போமா. இது வந்து 2.5 ரோல் எனக்கு வந்து ஆச்சு கூட கொஞ்சமே. ஏன்னா சிவன் கண் வந்து நெருக்கமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சைஸ் வந்து ரொம்பவே வந்து சின்னதாக தெரியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடணும். அப்போ அதோட மெஷர்மெண்ட் எப்படி எடுத்திருக்கேன்னா 7.25 அடியில் 27 வயர் எடுத்திருக்கேன். பேஸ் வந்து 11 லைன், ஹைட் வந்து 25 லைன் போட்டு 1 லைன் மடக்கியிருக்கேன். நான் வந்து ரோஸும் க்ரீனும் வந்து பேஸ் போடவும் கட் பண்ணவும் வச்சுட்டு ஹைட் மட்டும்தான் சாண்டில் கலர் போட்டிருக்கேன். அதனால தான் எனக்கு வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. முதல் லைன் இதில் வந்து எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ணல, அப்படியே ரன்னிங் வேர் யூஸ் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். நான் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அந்த சைடில் மட்டும்தான் எனக்கு டிஃப்ரென்ஸ் வரும், மற்றபடி வேறு எங்கேயுமே எனக்கு டிஃப்ரென்ஸ் வராது. வேறு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே நான் வந்து இந்த கூடைக்கு பண்ணலை. அதனால தான் இந்த கூடை குச்சியும் சொருக முடியாது இந்த கூடைக்கு. ஓகேவா? அதனால் குமிழ் மட்டும் நான் வந்து வச்சு கொடுத்துருக்கேன். நான்
ஹேண்டில் வந்து 2 நாட்லேருந்து எடுத்து போட்டிருக்கேன். அப்போனா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுதா? சைடாக இந்த மாதிரி சொருகிக்கோங்க. ஏணிப்படி முடிச்சு போட்டிங்கன்னா அந்த மாதிரி கூட வந்து நல்ல ஃபினிஷிங் நல்ல நீட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அங்கே பாருங்கள், அந்த ஏணிப்படி முடிச்சுலலாம் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் அழகாக வந்து இந்த மாதிரி சைடாக சொருகிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னர் வியூவும் உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக இருக்கும். எப்போயுமே இந்த மாதிரி நல்ல ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கணும்னா இன்னர் வயரும் சேம் அதே கலர்லேயே நீங்கள் வச்சு போட்டுக்கோங்க. அப்போனா தான் கூடைகள் பார்க்க ரொம்பவே ஃபுல்லாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் பேஸ்கெட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏதாவது கூடைகள் பார்த்தீங்கன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ.